ஆமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. என்ன ஒரே ஸ்மைலா இருக்கீங்க? எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்டா. எல்லாம் மாறும் ஒரு நாள், இதுவும் கடந்து போகும். என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஃபேஸ்ல அதை காட்டவே கூடாது, சந்தோஷமா இருக்கணும். வாங்க. சுட சுட சோறு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார், கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு ஒரு அருமையான சாம்பார். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தோணுதா? சமையல் மாங்காய் மட்டும் மிஸ் ஆயிட்டு இருக்கு. ஆமாம், மாங்காய் வீட்டில் இல்லை, ஒன்று வீணாவே போய் தூக்கி போட்டேன். கஷ்டமாச்சு அது தூக்கி போட்டது கொஞ்சம். அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா இது நம்மளோட இயற்கை சந்தை சாம்பார் பொடியை போட்டு வச்ச சாம்பார். இதுக்காக வத்த குழம்பு, நம்மளோட குழம்பு மிளகாய் தூளை பயன்படுத்தி வச்ச மணத்தக்காளி விதை, இதுவும் நம்ம சந்தையில் கிடைக்கும். சுண்டக்காய் வத்தல் கிடைக்கும். பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சமா எல்லாமே விதவிதமா காலி ஆயிடணும் அப்படின்றதுக்காக. ஓகே. அதுக்கப்புறம் அருமையான ஒரு வாழைப்பூ வடை, நல்ல கிரன்ச்சியா மொறு மொறு மொறுன்னு இது பாருங்க, சத்தம் வருது பாருங்க. அருமையான ஒரு வாழைப்பூ வடை, உருளைக்கிழங்கு பொரியல். சாம்பாருக்கு மேட்சிங்கா ஒரு உருளைக்கிழங்கு பொரியல். இங்க இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, கொழுக்கட்டை. அருமையா ஒரு கொழுக்கட்டை சூடா இருக்குது, இப்பதான் பண்ணது. தேங்காய் போட்டு பண்ணியிருக்கோம் கொழுக்கட்டை. பனங்கிழங்கு வந்து அவிச்சோம். உள்ள என்ன இருக்கு? நம்ம ஃபேவரட். ஓபன் பண்ணி பண்றேன். பனங்கிழங்கு இருக்கு பாருங்க, புளிச்ச கீரை தொக்கு. நேற்றுக்கு ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணோம், கொஞ்சம் அலின் வந்துட்டேன் கிணத்துல. நமக்கு மிஞ்சிதான் வியாபாரம் அப்படின்ற மாதிரி அலின் வந்துட்டேன். இது யாருக்கு? ஒரே ஒரு பனங்கிழங்கு எனக்கா? ரசம் இருக்கு, நேற்றுக்கு வச்ச ரசம். ஸோ இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு முடிவோட எதுவும் நான்வெஜ் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தேன். அதே மாதிரி நான்வெஜ் எதுவுமே செய்யலை. முட்டை கூட அவிக்கலை. முட்டை கூட இருக்குது, அதை பாருங்க அவிக்கலை நான். சரி என்ன சொல்றது, மனசு நமக்கு தோணுச்சுன்னா சாப்பிடணும், சாமி ஒன்றும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, இருந்தாலும் இன்னைக்கு செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக செய்யலை. சரிங்களா, நாளைக்கு புதன்கிழமை, நாளைக்கு சேர்த்து செஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் 2-3 நாளாக நான்வெஜ் தான் தொடர்ந்து. மீன் குழம்பு, நண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நேற்று நைட்டு இன்னைக்கு முருகருக்கு வந்து கொழுக்கட்டை வச்சேன், எடுத்துகிட்டு போயாங்க. அதனால் இன்றைக்கி எதுவும் செய்யலை. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். நமக்கு லைஃப்பில் வந்து திடீர்னு இந்த பிரச்சனைகள்லாம் வரும். நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. அது வந்து என்ன சொல்கிறது, எப்படி வருதோ அதே மாதிரி வந்த வழி தெரியாமல் திருப்பி போயிடும். நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் கலங்கி உட்காந்து உடஞ்சி அழுவீங்க. அது எல்லாருமே எனக்குமே நடந்துருக்குது. ஆனாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சார் இதுக்காக போய் நம்ம அழுதுன்னு உட்காந்து எல்லாமே அப்படி ஒரு நாள் நம்ம யோசிப்போம்ல. அதனால் அப்போ வரதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு இதுவும் நம்ம லைஃப்பில் மாறும், இது வந்து நிரந்தரம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கோங்க. நம்ம வந்து மனசு மட்டும்தான் எப்போவுமே நிரந்தரம். அதில் வந்து எப்போவுமே நம்ம எப்படி மகிழ்ச்சியாக என்ன பண்ணால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம், நம்ம முதல்ல எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சுற்றிலும் எல்லாரையும் மகிழ்ச்சியாக நம்ம வச்சுக்கலாம். அதுதான். அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு நம்பிக்கையோட, என்ன கஷ்டம்னாலும் பரவாயில்ல, இதுவும் கடந்து போகும், அவ்வளோதான். இன்னொன்று மனசில் நீங்கள் அதாவது அதை யோசிச்சிட்டே இருக்காதீங்க. அந்த 1 10 கொண்டு வரும், அந்த ஒரு கஷ்டம் 10ஐயும் கொண்டு வரும். அதனால அந்த 1 கூட நீங்கள் யோசிக்காமல் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு உங்களை நீங்கள் எப்பயுமே பிஸியாக வச்சுக்கிட்டாலே முதல்ல தேவையில்லாத சிந்தனைகள்லாம் எதுவுமே வராது. ஓகேங்களா? இது முழுக்க என் வாழ்க்கையில் நான் அனுபவித்து நான் ஒரு தெளிஞ்ச நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம வந்து மற்றவங்களுக்கும் சொல்கிறோம். நீங்களும் அந்த மாதிரி இருங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுறோம், இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா பை. பாய். பூஜா குட்டியே இன்னைக்கு அழகா இருக்கிறாங்க. கொடுங்க, நான் அப்படியே காட்டுறேன் பூஜா குட்டியை. வணக்கம் லட்டுமா. தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்து ஹீரோயின் மாதிரி. ஆமாம், பூஜா குட்டிக்காக பூ அங்கே வச்சுருக்கேன், வச்சுப்பாங்க. அப்புறம் தலை சிக்கு உடைச்சிட்டு வச்சு விட்றேன்னு சொன்னேன் அம்மா, அதனால தான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்து முந்தானத்து சாட்டர்டே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சண்டே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நேற்றுக்கு கூட ஒரு ஷூட் முடிச்சிருக்கேன், அந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுறோம். சரிங்களா? வாழ்க வளத்துடன். பாய்.